தனிமையில் உண்மை என்பத நம்ம பார்க்க போறோம். இதான் வந்து கான்டெம்பரரியான நம்ம நெறைய கிறிஸ்டியன் யூத்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா பொருந்தும். நான் வசனம் சொல்லுது, "நீயோ ஜெபம் பண்ணும்போது, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, உன் கதவை பூட்டி, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார்." கடவுள் என்ன பண்றாரு? அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். இத வந்து ஜெபத்த பத்தி பேசுது. கான்டெக்ஸ்ட்லாம் இருக்கு. ஆனா, இந்த ஒரு ஒரு இதுவ மட்டும் நான் வந்து ஒரு ப்ரீச்சிங் மாரி பண்றேன். ஸோ, அது என்ன அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. நம்ம சிஎம் வந்து என்ன சொன்னாரு? இப்போ ரீசென்ட்டா சொல்லும்போது என்ன சொன்னாரு? இப்போ இந்த காலத்துல வந்து நம்ம பெட்ரூம்லயும், நம்ம பாத்ரூம்லயும் தான் பிரைவசி எதிர்பார்க்க முடியும். வேற எங்கேயும் நம்ம என்ன பண்ண முடியாது? பிரைவசி எதிர்பார்க்க முடியாது. அப்படி சொன்னப்போ ஒரு சிஎம்மே சொல்றாரு. என்னது நம்ம நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம பிரைவசினா இங்க தான் எதிர்பார்க்க முடியும். அப்போ இந்த உலகமே ஒரு டிஜிட்டல் வேர்ல்டா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கடவுள் நம்ம வீட்ல இருந்தா கூட நம்ம வந்து ஒழுங்கா இருக்கணும். நம்மகிட்ட நெறைய எலக்ட்ரிக் கேட்ஜெட்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ரீச்சிங் பண்ணணும்னு என்ன சொல்லலாம்? நம்ம தனிமையில இருக்கும்போது உண்மையா இருக்கணும். ஏன்னா கடவுள் பார்க்குறார். அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த காலத்துல நம்ம மொபைல் எல்லாம் என்ன சொல்றது? எல்லாமே இருக்கு. ஸோ எவ்ரிதிங் இஸ் மானிட்டர்ட் அப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம எல்லாத்துலயும் உண்மையா இருக்கணும். நம்ம ஒரு வேளை ஒரு காலேஜ்ல நம்ம உண்மையா இருக்கணும். வொர்க் பிளேஸ்ல உண்மையா இருக்கணும். இப்ப டானியல் மாரி ஒரு ஃபாரின் கண்ட்ரில போனா உண்மையா இருக்கணும். தனிமையா இருக்கும்போது இன்னும் இன்னும் உண்மையா இருக்கணும். ஏன்னா கடவுள் பார்க்கிறார். கடவுள் பலனளிப்பார். யாருமே பார்க்கல நம்ம என்ன பண்ணக்கூடாது? எண்ணவே கூடாது. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்படிதான் நம்ம வாழ்வு இருக்கணும். கடவுள் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா, நம்ம தாறுமாறா வாழக்கூடாது. அ அ வழியில நம்ம தாறுமாறா வாழ்ந்தோமா அப்படின்னா, என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம தேவனை அசட்டை பண்றோம். தன் வழிகளில் தாறுமாறானவனோ தேவனை அசட்டை பண்ணுகிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தனிமையில குறித்து பார்க்கும்போது இன்னும் ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வசனம் சொல்லுது, "ஒன்றியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தில் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனைத் தூக்கிவிடுவான். ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு ஐயோ! அவனைத் தூக்கிவிட துணை இல்லையே. ஒருவனை யாராம் ஒருவர் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரின் நூல் சீக்கிரமாய் அறாது." அப்போ இந்த பிரசங்கில ரொம்ப நல்லா என்ன சொல்லுது, கடவுள் வந்து சில பிரசங்கர் சூப்பரா சொல்லிருப்பாங்க. என்னன்னா, கடவுள் எல்லாத்தையும் படிச்சுட்டு நல்லது, நல்லது, நல்லதுன்னு சொன்னாரு. ஆனா, ஒண்ணு மட்டும் தான் நல்லதல்ல அப்படின்னு சொன்னாரு. என்னது? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. இந்த நாள்ல நம்ம அதான் ஒரு புது உலகத்துல வாழ்ந்து இருக்கிறோம். என்ன இந்த நேரத்துல நம்ம இண்டிவிஜுவலிசம் சொல்றாங்க. தனியா இருக்கணும். அப்படிலாம் நம்ம என்ன பண்றோம்? வாழ்றோம். நானும் யார் பிரச்சனைக்கும் போமாட்டேன். எனக்கும் யாருக்கும் யார் பிரச்சனையும் வேணாம். அப்படிலாம் நம்ம வாழ்றோம். ஆனா, ரொம்ப அது வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ நல்ல ஐடியா கிடையாது. நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியா இருக்கணும். கிறிஸ்தவம் அப்படின்னாலே, அதுல முக்கியமானது வந்து சகோதரத்துவம். அப்படிலாம் பார்க்கணும். அப்ப நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். ஒண்டியா இருப்பது ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ! அப்ப அப்ப தனியா இருந்து விழுந்தோம்னா நமக்கு என்னது? ஐயோ! சில சமயத்துல நான் சின்ன வயசுல சர்ச்சுக்குலாம் போயிருக்கேன். அப்படிதான் அ சில சமயத்துல நம்ம இது பண்றோம். அப்படிதான் எனக்கு அப்படிதான் புரிஞ்சிருக்கு. சில பிரசங்கலாம் எப்படி இருக்கும்? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைய வாழணும். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழணும். அ த அ நம்ம கூடாரவாசியா இருக்கணும். அந்த மாரிலாம் பிரசங்கம் கேட்கிறோம். ஸோ அது வந்து நம்ம அது மாரி சரி அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம்? இதனாச்சும் செய்யலாமே! அ எ எவ்வளோ பெரிய பெரிய காரியம்லாம் செய்ய முடியும். அட்லீஸ்ட் இதனாச்சும் செய்யலாமே! அப்படிலாம் நம்ம என்ன பண்றோம்? நான் அந்த மாரி யோசிச்சிருக்கேன். அப்போ வந்து ஓகே. பட் ஆனா என்ன சொல்ல அப்படின்னா, பட் எ தனிமையா இருப்பது, ஒண்டியா இருந்து விழுந்தா, அது ரொம்ப கஷ்டம். அவனுக்கு ஐயோ! விழுகிறவனுக்கு ஐயோ! அப்ப யோசிச்சு பார்க்கணும். சில சமயத்துல அ அது ரொம்ப முக்கியம். சில சமயத்துல நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, அ அண்ணா வந்து தெரு விளக்குல படிச்சாரு. அதனால அ படிக்கிற பையன் எப்படி இருந்தாலும் படிப்பான். அந்த மாரிலாம் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவரு அண்ணா. அவரு படிப்பாரு, எப்படி படிப்பாரு. ஆனா நிறைய சமயத்துல நம்மளுடைய அ ஷார்ட் கமிங்ஸ் நமக்கு தெரியணும். நம்மளுடைய வீக்னஸ் நமக்கு தெரியணும். ஸோ ஒண்டியா இருந்து விழுந்தா தூக்கி விடுறதுக்கு துணை இல்லையே!
அதனால பெரிய பெரிய ஆள் வந்து செய்வாங்க. அவங்க செஞ்சாங்க. அவங்க பெரிய ஆள். அதனால தான் அவங்க பெரிய ஆள். நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இது வந்து விஸ்டம் லிட்டரேச்சர். அ இது இது வந்து அப்போ இந்த விஸ்டம் லிட்டரேச்சர் ஞான புஸ்தகம்ல, இப்போ பிரசங்கில என்ன சொல்லுது, அ "ஒன்றியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம்" அப்படியே சொல்லுது. சில சமயத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது, அ நல்ல நல்ல பேர நம்மளால சேர்த்துக்க கஷ்டமா இருக்கு. பட் அ இது வந்து நம்ம அதுக்கு முயற்சி எடுக்கணும். அததான் சொல்ல வரேன். தனியா முயற்சி எடுக்கணும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிறர் வெளியரங்கமா பலன் அளிப்பார். உண்மதான். அந்தரங்கத்திலும் உண்மையா இருக்கணும். ஆனா, ரொம்ப நேரம் நம்ம தனிமையா இருக்க முடியாது. கிறிஸ்துவத்துல இல்ல இந்த இந்த உலகத்துல இப்ப நம்ம இந்த தனியா இருப்பது ரொம்ப அது ஒரு ஒரு பெரிய பேண்டமிக் மாரி பெருசாயிட்டே போது. அத நம்ம என்ன பண்ணணும்? அத பார்க்கணும். அது வந்து ஒரு பெரிய அது ரொம்ப ஒரு பெரிய காரியம். ஸோ, பிரிசன்ல கூட என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு வொர்ஸ்ட் பனிஷ்மென்ட் என்ன அப்டின்னா, சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட்ன்னு சொல்றாங்க. தனியா ஒரு சிறையில போட்டு எங்கேயோ அடைச்சு வச்சுருவாங்க. அதான் வொர்ஸ்ட் பனிஷ்மென்ட். ஆனா நெறைய சமயத்துல அ நம்மளே நமக்கு வந்து என்ன பண்றோம், வொர்ஸ்ட் பனிஷ்மென்ட் தந்து கொண்டு இருக்கிறோம். யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளே நமக்கு என்ன பண்றோம், வொர்ஸ்ட் பனிஷ்மென்ட் தந்து கொண்டு இருக்கிறோம். அது மாரி இருக்கக்கூடாது. ஸோ, அ பைபிள் சொல்லுதுல்ல, அண்ட் வி ஆர் காலிங் குட் பேட் அண்ட் பேட் குட். நல்லத கெட்டதுன்னு சொல்றோம். கெட்டத நல்லதுன்னு சொல்றோம். மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு பைபிள் நமக்கு போதிக்கிறது. நம்ம கிறிஸ்தவர்களாக ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோம்.